பசுமை விவசாய நேயர்களுக்கு வணக்கம். இதில் இப்போ இது வந்து எப்படின்னா பழைய விஷயந்தாங்க. ஆனால் இதை வந்து கொஞ்சம் மாற்றி இதை கொஞ்சம் ஒரு இதுவாக பண்ணியிருக்கிறேன். பார்த்திங்கன்னா மாங்காய் ஒரு சில, அதாவது எப்படின்னா இந்த ராம் சீதாவை பறிக்கிறது தான் கஷ்டமாக இருக்குது இதில். மற்றபடி எல்லாமே வந்து நமக்கு எட்டாததை வந்து ஈஸியாக பறிச்சிக்கலாம். இதுக்கு வந்து ஒரு சிஸ்டம் வந்து எப்படி கொண்டு வந்தோம்னா, இது பார்த்திங்களா, இந்த வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அடி துண்டு பைப்பு, 4 இன்ச் பைப்பு, அடியில் ஒரு டம்மி. இந்த டம்மியை வந்து பாதியாக வெட்டிட்டு அப்படியே வந்து ஏற்றி விட்டேன். இங்கே வந்து என்ன பண்ணேன்னா, இதை ஆடாமல் அசையாமல் இருக்கிறதுக்கு 2 கிளாம்ப் போட்டு இதில் போட்டு டைட் பண்ணிவிட்டேன். ஏன்னா இதை வந்து உள்ளே வச்சோம்னா காயில் அடிபடும். அதனால் என்ன பண்ணேன்னா வெளியே பக்கம் வச்சு விட்டுட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த ஷேப்பில் வந்து இதை வந்து கட் பண்ணிவிட்டேன். இந்த மாதிரி போல்ட்டு போடும்போது காய்கள் வந்து அடி வாங்காது. இந்த மாதிரி நீளமாக இருக்கும் பட்சத்தில் உங்களுக்கு காய் கரெக்டாக இதில் உட்காந்துக்கும். போயிட்டு இந்த லைட்டாக இழுக்கும்போது என்ன ஆகுனா, காய் எங்கே போய் படுதோ அங்கே வந்து காம்பு கட் ஆகிடும். இப்போ மற்றது இன்னொருத்தரெல்லாம் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த மாதிரி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி வச்சுட்டு இங்கே வந்து காயை வந்து இது பண்ணி வச்சுட்டு அதை இழுக்கிற மாதிரி. ஆனால் இந்த சிஸ்டம் வந்து இப்போ நான் பண்ணியிருக்கிற சிஸ்டம் வந்து ரொம்ப வசதியான சிஸ்டம். இதில் எப்படின்னா, இந்த பிளாஸ்டிக் பைப்பையே வெட்டி வந்து வளைச்சிட்டேன், ஹீட் பண்ணி வளைச்சிட்டு இங்கே ஒரு நட்டு இங்கே ஒரு நட்டு போட்டு விட்டு அதே மாதிரி இதுக்கும் அதே மாதிரி வச்சு வி ஷேப்பில் போட்டு விட்டேன். இதில் காய்கள் மிஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாதுங்க. எப்படியாப்பட்ட மாங்காயும் வந்து ஈஸியாக வந்து இது பறிச்சிடலாம். ரெண்டாவது, இதை கொண்டு போய் இப்படி வச்சோம்னா இதில் உட்காந்துக்கும், லைட்டாக இழுத்தோம்னா இதில் மாட்டிக்கும். இப்போ எப்படி பறிக்கிறதுன்றதை நம்ம வந்து அதில் பார்க்கலாம். இது நீங்கள் தாராளமாக செஞ்சு வச்சுக்கலாம். ஒரு சிலர் இதில் இருந்து வந்து நீட்டமாக துணி கட்டி முள்ளை கீழே இறக்கிறது அது தேவையில்லைங்க. இதில் ஒரு காய் பறிச்சிங்களா இறக்கிடுங்க, ஒரு காய் பறிச்சிங்களா இறக்கிடுங்க. கொஞ்சம் முன்ன பின்ன ஆனாலும் இது வந்து ஈஸியாக இருக்கும். நீங்கள் பல வருஷங்கள் வச்சுருக்கலாம். அதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது யூடியூப்பில் நீங்கள் வந்து பல பேர் வந்து இதை வந்து செஞ்சுருப்பாங்க, நீங்கள் வந்து அதை பார்த்துருக்கலாம். ஆனால் மூங்கில், இந்த மாதிரி கெட்டி மூங்கில் சண்டை மாதிரினா பல வருடங்கள் வந்து நீங்கள் வந்து இதை வச்சுருக்கலாம். இது உங்களுக்கு வந்து ரொம்ப இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். எதுக்குன்னா, எதனால் இப்போ இதை கொண்டு வந்தோம்னா, இந்த சிவப்பு எறும்புகள் இருக்குது, நம்மளால் முடியல. இதை பாருங்கள், ஒரு மணி நேரம் ஒரு கொத்து அந்த கூட அப்படியே கொத்து ஒரு 2 நிற்கும், அவ்வளோதான். அதுக்கு மேலே நிற்காது. இப்போது நீங்கள் இதில் ஒரு விஷயம் வந்து முக்கியமாக பார்க்கணும். பழங்காலத்தில் எப்படின்னா, இங்கே ரவுண்டாக ஒரு இது வரும், அது கீழே வலை இருக்கும், வலை போட்டிருக்கோம். இதில் வந்து ஒரு இது ஒன்று வச்சுருப்பாங்க, ஒரு கொக்கி ஒன்று, அதை வந்து மாட்டணும், இந்த இது வைக்கணும், அதை கரெக்டான பொசிஷனில் கொண்டு போய் இழுத்தால் தான் விழும். இது அப்படி கிடையாது. இது வந்து எப்படின்னா, இப்போ மற்றவங்க பண்ணியிருக்கிறதுக்கும் இப்போ நான் பண்ணியிருக்கிறதுக்கும் இருக்கக்கூடிய ஒரு வித்தியாசம் என்னென்னா, இந்த சிஸ்டம் தான் இப்போ நான் பண்ணியிருக்கிறது. இது வந்து மாங்காய் வந்து கண்டிப்பாக மாட்டிக்கும் எங்கே வேணாலும் போயிட்டு. ரெண்டாவது, இது நீங்கள் கொண்டு வர இங்கே கிட்ட வரும்போது இது என்ன பண்ணோம், இதை வந்து வழுக்கி இப்படி விட்டுரும் அந்த காம்பை, மாங்காயினுடைய காம்பை. அதை நம்ம வந்து பறிக்கும்போது பார்க்கலாம். அதனால் இந்த சிஸ்டம் வந்து ஈஸிங்க இது வேலை. இதை இன்னும் கூட வந்து நான் கொஞ்சம் ஃபஸ்ட்டு இருந்தனால இது பண்ணி விட்டுட்டேன். இந்த ஹைட்டில் கொண்டு வந்திருக்கணும். இந்த ஹைட்டில் கொண்டு வந்திருக்கணும். நான் என்ன நினச்சேன்னா, கொஞ்சம் அகலமாக இருந்தால் காய் கொஞ்சம் வந்து பெருசாக இருந்தால் கூட உட்காந்துக்கும் அப்படின்னு. அந்த ஒரு அட்வான்டேஜும் இருக்குது இதில். உங்களுக்கு நம்ம நாட்டு மரம் வச்சுருக்கோம், சின்ன காய், இப்போ நீளம் அதெல்லாம் காய்க்குதுன்னா சின்ன காய்கள் 2, 3 கூட, ஏன்னா இது உள்ளே ஒரு காய் வேணும், சென்டரில் ஒரு காய் இருக்கும், இங்கே ஒரு காய் இருக்கும், 3 காய் வந்து நீங்கள் வந்து தாராளமாக அதை பறிச்சிக்கலாம். இப்போ வந்து எப்படின்னா, பெரிய காய், இப்போ பெங்களூர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டமாக இருக்கும், அதெல்லாம் வந்து கொஞ்சம் பறிக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணிக்கிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். இது ரொம்ப வந்து பெஸ்ட் ஐடியா. இந்த டம்மி வந்து 4 இன்ச் டம்மி. நான் என்ன பண்ணேன்னா, இது வரைக்கும் இருக்கிறத பாதியை வெட்டிட்டு இதை வந்து ஏற்றி விட்டேன். ஏன்னா நமக்கு வந்து இந்த அளவுக்கு இருந்தால் போதும். ஏன்னா முடிஞ்ச வரைக்கும் வெயிட் இல்லாமல் பார்க்கணும். இதுவும் போல் மூங்கிலாக இருந்தால் கொஞ்சம் வந்து நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த கெட்டி மூங்கில் வந்து எப்படின்னா வெயிட்டு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இப்போ நம்ம வந்து இது எப்படி வந்து இதை பறிக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது உங்களுக்கு எப்படின்னா, இது வந்து எப்படின்னா, இது பங்கனப்பள்ளிங்க. ஆனால் இதை பறிக்கல, நம்ம இதை ஜஸ்ட் வந்து ஒரு ட்ரையலுக்காக காட்டுறோம் உங்களுக்கு. இதை பாருங்கள், இது பார்த்தீங்களா, இப்போ அதில் மாட்டிக்கிச்சிங்க, இழுத்தா வந்துடும். இப்போ பார்த்தியாதா? இப்போ உங்களுக்கு இது வந்து ரொம்ப வந்து ஈஸியாக இருக்குங்க. அதனால தான் நான் வந்து இதை அப்படியே இது பண்ணிவிட்டு உங்களுக்கு இப்போ நம்ம வேறு இது வந்து பிஞ்சுகள், அதனால தான் நான் இப்போது உங்களுக்கு பறிக்கல. அதுதான் ஈஸியாக இருக்கும். இப்படி வச்சு அப்படியே ஒரு இழுப்புக்கு கொண்டு வந்தோம்னா மாட்டிக்கும். அப்படியே வந்து நம்ம அதை பறிச்சிட வேண்டியது தான். இப்போ நம்ம வந்து அந்த பெரிய காயை பறிக்கலாம் வாங்க. இப்போ அந்த காட்டுறியா, அது கிட்ட போறியா?
இப்போ இதை பார்க்கலாங்க. இது பார்த்திங்கன்னா வந்து பெரிய மாங்காய் இது. இப்போ இதை எப்படி பறிக்கிறதுன்றது நான் இதுதாங்க இருக்கக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வந்து அப்படியே வந்து இது வந்து கீழே நம்ம இது பண்ணி விட்டுடலாம். பார்க்கலாங்க. இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். பல நாட்கள் வந்து நீங்கள் வந்து இதை வச்சுருக்கலாம். அதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இது வந்து இங்கே மாட்டிக்கும் காய், அதனால் பட்டுன்னு இது ஆரம்பம் அது எடுத்துன்னு வந்து அதாங்க இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். இது வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு கட்டிங் மிஷின் இருந்தால் அழகாக இதை வச்சு நீங்கள் அருமையாக பண்ணிடலாம். இதை ஹீட் பண்ணி சூடு காட்டி அப்படியே வந்து மடித்து வச்சுக்கலாம். இல்லை நான் 3 இன்ச் பைப்பில் பண்ணிக்கிறேன், அதுவும் பண்ணிக்கலாம். இப்போ இது நான் சொல்கிறது வந்து ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு. ஏதாவது வேணால் எப்படி வேணாலும் ஹேண்டில் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக வந்து காம்பு கொண்டு போய் இங்கே தான் விடும். டக்குன்னு இழுத்திங்கன்னா காய் இதில் வந்துடும். இப்போ நீங்கள் இதில் வந்து ஏற்கனவே நீங்கள் பார்த்துருக்கலாம். இந்த மாதிரி சன்னமான குச்சிகள் போல் மூங்கில் கூட வச்சுக்கலாம். ஆனால் இது உடைய ரொம்ப நாள். ஆனால் இது வந்து எப்படின்னா கெட்டி மூங்கல், உங்களுக்கு வந்து இது ஆகாது. இது ஈஸியாக இருக்குன்றது தான் என் கணிப்பு. இது இந்த அளவில் இருக்கணும். இதை இன்னும் பைப்பை கூட கொஞ்சம் வந்து சின்னதாக்கலாம். அதாவது ஒரு காய் மட்டுமே நான் இதில் வந்து பறிக்க முடியும். சின்ன காயாக இருந்தால் ஒரு 2-3 பறிக்கலாம். அதாங்க விஷயம். இப்போ பெரிய காய் இருக்குது, ஒரு இமாம் பசந்த் அந்த மாதிரி விவகாரம்னா நீங்கள் வந்து ஒன்று தான் பறிக்க முடியும். பறித்து கீழே விட்டுட்டு எடுத்து அப்படியே இப்படி கமுத்துட்டிங்கன்னா கொட்டிவிடும் கீழே. அவ்வளோதாங்க விஷயம். இது ஏற்கனவே வந்து பலர் செஞ்சிட்ருக்குது. ஆனால் இதில் சுத்தமாக மாடிஃபிகேஷன் பண்ணி ரொம்ப சிம்பிளாக கொண்டு வந்துட்டேன் இது. அதாங்க விஷயம். அதனால் இதை இன்னும் கூட இது இவ்வளோ ஹைட்டு கூட வச்சு இங்கே பள்ளமாக்கி இங்கே வந்து கொஞ்சம் இது வைக்கலாம், ஹைட் வைக்கலாம். இதில் நான் ஒரு என் அனுபவத்தில் நான் பார்த்த வரைக்கும் இப்போ எப்படின்னா அப்படியே இந்த பள்ளம் கொண்டு வந்து இங்கே ஹைட்டு, அதாவது இப்படி இங்கே மட்டுமே பள்ளம். ஏன்னா இந்த பள்ளம் எதுக்குன்னா இதனுடைய நமக்கு இதனுடைய அகலம், அதாவது காய்கள் வந்து ஈஸியாக உள்ளே உட்கார்ற மாதிரி இருக்கிறதுக்கு தான் இதை வந்து நம்ம கொஞ்சம் வந்து இந்த பள்ளம் வைக்கிறோம். அதாங்க விஷயம். அதனால் இது ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே வந்து பண்ணிட்டேன். இது ஒரு நல்ல ஒரு இதில் வந்தது எனக்கு. இதுவும் நல்ல ஒரு இதுவாக இருக்குது. கெட்டியான காம்புகள், திக்கான காம்புகள்னா கஷ்டம். திக்கான காம்புனா மாட்டிட்டு இப்படி சுற்றணும். இப்படி சுற்றுனீங்கன்னா வந்து அது வந்து உங்களுக்கு கட் ஆகிடும். அதாவது நான் சொல்கிறது ராம் சீதா வரைக்கும் அப்படி தான். அதாங்க ஏற்கனவே இதை நம்ம வந்து இது இப்போ சொல்லியிருக்கிறோம். ஆனால் அப்போ வந்து இது வந்து சரியான முறையில் ஒரு சரியான விளக்கம் கொடுக்க முடியல, சீசன் கரெக்டாக இல்லை அப்போ. அதாங்க விஷயம். இது உங்களுக்கு அருமையாக இருக்கும். தாராளமாக பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ நீங்கள் மாடியில், உங்கள் வீட்டு மாடியில் இப்போ சென்னையில் இருக்கிறீங்க, இப்போ நீங்கள் வந்து பறிக்கணும் அந்த மாதிரி ஒரு இது இருக்கும் பட்சத்தில் இப்போ நீங்கள் அந்த கொஞ்சம் வெளியில் வந்து அவுட்டரில் வந்தீங்கன்னா அந்த மூங்கில் கிடைக்கும். இல்லைனாலும் இந்த ஆன்லைனில் என்னமோ இந்த மடிக்கிற மாதிரி சில இதெல்லாம் காட்டுறாங்க நீட்டமாக ஸ்டீலில். அதை கூட நீங்கள் அந்த ஸ்டீல் பைப் அதில் கூட நீங்கள் வந்து அழகாக செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா இது ஆடக்கூடாதுங்க எந்த காரணத்தை கொண்டும். இதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். இது ரொம்ப முக்கியமாக இருக்கும். இது இருந்தால் தான் உங்களுக்கு ஆடாமல் அசையாமல் வச்சுக்கணும். அதாங்க விஷயம். இது உங்களுக்கு ஏற்கனவே வந்து ஒரு சிலர் பண்ணியிருந்தது தான். ஆனால் இதை வந்து நான் எப்படின்னா சிம்பிளாக கொண்டு வந்துட்டேன். இது ஏன் இந்த மாதிரி ஏன் நம்ம இது பண்ணக்கூடாது அப்படின்னு அவங்க இதில் கட் பண்ணி வச்சு இதில் போய் கஷ்டப்பட்டு இதை நுழைச்சி இழுக்கிற மாதிரி இருந்தது. இப்போ நான் பண்ணியிருக்கிறது வந்து நல்ல வசதியாக இருக்குது. பட்டுன்னு இழுத்தா உங்களுக்கு காய் இதுவாகிட்டு பாருங்கள். இப்போ நம்ம ஒரு மாங்காயை வந்து இதை கொண்டு வரோம். இது காம்பு, இது மாட்டிங்களா, அவ்வளோதான். காம்பு தனியாக இது தனியாக உள்ளே வந்துடும். அதாங்க ஈஸியான வேலை. இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.